இங்கே ஒரு குட்டி பையன் ஹாஸ்பிட்டல் வாசலில் நின்றுக்கிட்டு எல்லார் மேலேயும் தண்ணி எடுத்து அடித்து விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போது ஒரு ஆள் மேலே தண்ணி எடுத்து அடிக்கிறான். அவன் சரி வேறு வழி இல்லாமல் சின்ன குழந்தைன்னு விட்டுட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்க்குறதுக்காக அவசர அவசரமாக போயிடுறான். அதே இடத்துல தான் இந்த குட்டி பையனும் ஃபோனை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஃபோனில் சார்ஜ் போனதுனால அவன் என்ன பண்ணானா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்க வெண்டிலேட்டரில் இருக்கிற சார்ஜரை பிடிங்கி விட்டுட்டு இவன் சார்ஜ் போட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை அவன் கேர் பண்ணிக்கவே இல்லை. திடீர்னு சிஇஓ உள்ளே வந்து பார்த்தோன்னே ரொம்பவும் ஷாக் ஆகிட்டு அவனை பிடிச்சி தள்ளிட்டு திரும்பியும் ஃப்ளக்கை பண்ணி விடுறாரு. உடனே ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வர வச்சு செக் பண்ணி பார்க்குறாரு. அவருடைய கண்டிஷன் சீரியஸாக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவருடைய பாடி கார்ட்ஸை வச்சுன்னு அந்த ஃபேமிலியே பிடிச்சிக்கிறாரு. அந்த நேரத்தில் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு எழுந்து எனக்கு சத்தமாக இருக்குது, இங்கே சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்ணுறான்னா அவங்களெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிடுறான். அங்கேருந்து அவனோட பேரண்ட்ஸை திட்டிக்கிட்டே வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போனோன்னே அந்த பையன் சும்மா இல்லாமல் ஒரு பொண்ணு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கா, வேணும்னே போய் அவன் மேலே மோதிடுறான். மோதிட்டு அவள் தான் இடிச்சு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த பொண்ணும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா அதுக்குள்ளே அந்த பொண்ணை அடிச்சுட்டு நீ தான் இப்படி பண்ணிட்ட, என் பையனுக்கு அடிபட்டுச்சு, நீ தான் காசு தரணும்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த பொண்ணோட அப்பா வந்து காப்பாற்றுறாரு. அந்த பொண்ணோட அப்பா ஒரு லோக்கல் ரவுடி. அவங்க எல்லாருமே வந்து நல்லா பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகிறாரு.